எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் சொல்லுங்க சத்தமா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உமக்கு சிங்காசனம், உமக்கு அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்கள் குடும்பத்தில் சொல்லுங்க சத்தமா. எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் குமரிய, எங்கள் குமரிய உலாவிடும் எங்களோடென்றும் சத்தமா. எங்கள் தேசத்து, எங்கள் தேசத்தில் சத்தம் உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஓ அல்லேலூயா ஓசன்னா. உங்க சத்தம் அதிகமா கேட்கட்டும். பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. We worship you, God. Oh, hallelujah, Hosanna. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah.
Hallelujah. திரும்ப ஒரு விசை. Hallelujah. 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 Oh, hallelujah. Rabba Shakaradia Rakatanama. Rema Mahanda Rakatanama. Oh, இன்னும் முழு பலத்தோடு மகிமை. Let your glory come down and fill us, Lord. Rabakara taraba shakatana. Oh, hallelujah. One more time, one more time. Tirumba, tirumba. Hallelujah. Thank you, Holy Spirit of God. பரலோகத்திலே திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். இதே சத்தம் தான், இதே சத்தம் தான். Come on again, one more time. தேவ மகிமை. ரபபனஹந்த ரகஷகதனமா. Let your glory come down and fill us with your mighty anointing, O God. Holy Spirit of God. Rabadianda rashakaradianda rakatana. Tirumba tirumba. Hallelujah. எத்தனை பேர் தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கிறீங்க? கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை நல்ல சத்தமா சத்தமா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க, மேல இருக்கிறவங்க, பின்னால இருக்கிறவங்க, ஆன்லைன்ல எங்களோடு இணைந்து இருக்கிறவர்கள் நல்ல வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். ரபா கதா ரானாமா ஷகதனா. இந்த மாலை நேரத்தில் ஒரு வல்லமை, ஆமென், ஒரு பின்மாரியின் மழை கர்த்தர் பெய்ய பண்ண விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசிகளும் எழுமணும், வாலிபர்கள் எழுமணும், சிறு பிள்ளைகள் எழுமணும். இந்த தேசத்தை அசைக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரங்களாக எழும்பு. அபிஷேகம் பெறாதவங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க. சின்ன பிள்ளைங்க கூட கேளுங்க, உங்களை கர்த்தர் நிரப்புவார். ஒருத்தர் கூட இந்த இடத்துல அபிஷேகம் பெறாம இருக்க கூடாது. நல்ல வாயை திறந்து கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். சின்ன பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவார். Come on everyone. நன்றி 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 ஆவியானவரே. ஒரு பின்மாரியின் மழை இந்த சபையில ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இது எழுப்புதலின் நேரம், இது எழுப்புதலின் நேரம். சாத்தானுடைய நேரம் முடிந்து போய்விட்டது. ரே மாகாராதானா, என் ஜனங்களை வஞ்சித்து வைத்த சாத்தானுடைய நேரம் முடிந்து போய்விட்டது.
இது எழுப்புதலின் நாட்கள். நீ எழுப்பும் நாட்கள் இது. துதிக்க துதிக்க துதிக்க. நீ துதிக்க துதிக்க கர்த்தர் புதிய பாஷைகளை தருகிறார். புதிய வல்லமையினால் அவனை நிரப்புகிறார். புதிய கிருபைகளை தருகிறார். ரபா கதனமா சாத்தானுடைய ராஜ்யத்தை அசைக்கத்தக்கதாக, சாத்தானுடைய ராஜ்யத்தின் அஸ்திவாரங்களை அசைக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமையை. Spirit of God, Holy Spirit of God, Ribala Karaba Shakara Tanama. என் ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதற்காக நன்றி. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, தரிசனங்களை பார்க்கத்தக்கதாக கண்கள் திறக்கப்படுவதாக. ரீமானா காராது யாந்தரமா ஷகரா தியாந்தரா கதானமா. Yes. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Holy Spirit. Yes, Spirit. Yes, Lord. Yes, Holy Spirit. Shakara Taraba Bakanaba. Yes. Hallelujah. Hallelujah. Rabba Kara Taraba Shakara Dianda Rakatana. Holy Spirit of God, Holy Spirit of God, Holy Spirit of God, Holy Spirit of God. Rikarata Rabba Shakatana. எங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும். எங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த சர்ச்சுகளை உட்கார்ந்து இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை, ஆமென், ஒரு பின்மாரியின் மழை, ஒரு எழுப்புதலின் அக்கினி ரபா கராதானா எங்க பாத்திரத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே.
la karaba shakara dura makata naradi andara nama. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. உங்க சத்தம் கேட்கட்டும். ஓ ஆராதனை உமக்கு. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிம் ரபகதரனமா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. ஆண்டவரே நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில், ஏழு குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் ஆராதனை. நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போதே கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. சரீரத்தில் ஆவியில் ஆத்துமாவில் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆதியும் அந்தமுமானவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே.
அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும். சத்தம் உயர்த்தி come on everyone. பரலோகத்தில் இதே போல ஒரு ஆராதனை நடக்கிறது. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். ஓ wonderful Jesus, wonderful God. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. ஆண்டவர் பார்த்து பாடுங்க, கண்களை மூடி. உங்க பக்கத்துல கர்த்தர் உலாவுகிறார் சகோதரா, அவரை பார்த்து சொல்லுங்க, 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 ஆராதனை. Wonderful Jesus, wonderful God, we worship you Lord, we bow down before you Jesus. Father God, you alone worthy of our praises and honor, you alone worthy Lord. Wonderful Jesus, wonderful God, we love you Lord. Amen. பரிசுத்தன் மகோன்னத தேவன், பரமெங்கும் விளங்கும் மகேசன், ஸ்வர்கீய சைன்யங்கள் வாழ்த்தி ஸ்துதிக்கும் ஸ்வர்லோகநாதனா மஷிகா. பரிசுத்தன் மகோன்னத தேவன், பரமெங்கும் விளங்கும் மகேசன், ஸ்வர்கீய சைன்யங்கள் வாழ்த்தி ஸ்துதிக்கும் ஸ்வர்லோகநாதனா மஷிகா. Come on everyone, worship him, worship him, worship him. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர். Hallelujah. ஆராதனைக்குரியவரே, ஹalleluya. ரகதரா மஷகதனா. ஆராதனைக்குரியவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். எத்தனை பேர் இயேசுவை பார்த்து, பிதாவாகிய தேவனை பார்த்து, குமாரனாகிய இயேசுவை பார்த்து, உரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். திரும்ப சொல்லுங்க, ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரிய பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர்
நீர் பரிசுத்தரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். திரும்ப திரும்ப அந்த நாமத்தை சொல்லலாமா? Come on everyone, பரிசுத்தர் பரிசுத்தர். There is power in the name of Jesus. ரபகதனா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா முழங்கால்களும் தங்குகிற நாமம். ரபக ரதரப ஷகதனா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே பரிசுத்தர். ஓ ரியாந்தர கதரப ஷகதனா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகத்தில் இப்படித்தான் நம்ம தேவதூதரோடு இணைந்து ஆராதிக்க போறோம் 24 மணி நேரமும். Come on again, பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சொல்லுங்க, நீரே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, இயேசுவே நீரே. வேற நாமம் இல்லை ஆண்டவரே. Lord, there is none like you, O God. Nobody else like you. நீரே 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 நீரே. சொல்லுங்க, உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர். கடைசியாக முழு பலத்தோடு பரிசுத்த பரிசுத்தர். Wonderful Jesus, wonderful God. Yes Lord. பரிசுத்தர் பரிசுத்தர். ரபகத ரப ஷகதனபா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு திரும்ப திரும்ப பரிசுத்தர்? ஹalleluya. அந்த நாமத்தை சொல்லும்போது எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த வைராக்கியம் உண்டாவதாக, அசுத்தங்கள் மறைவதாக, உலகம் மறைவதாக, மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து போவதாக. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள். அப்படியே ஆண்டுடைய கரத்துல அர்ப்பணிக்கலாமா? பேசுங்க, வாயை திறந்து மெதுவா பேசுங்க. ஆண்டவரே, பரிசுத்தர்னு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனா பரிசுத்தரை வாழ்ந்து காண்பிக்க பரலோகம் ஆட்களை தேடி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திலே சூழ்ந்திருக்கிற மூடி இருக்கிற இருளை கிழித்து ஹalleluya வெளிச்சம் உண்டாக தேவ மகிமை இந்த தேசத்தை நிரப்ப அந்தகாரத்தின் கிரிகள் அழிந்து தேவ மகிமை இந்தியாவை மூடுவதற்கு பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்த ஒரு சிலரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ரீபா ரகாதாரானாமா, எழும்பு ரீபா ஷேகே, உடைய அழுக்கு வஸ்திரத்தை அகற்று. ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்துகள். ரபா ரகாதாராபா ஷகராதானா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவிற்காக என்று உன்னை பலிபீடத்திலே சமர்ப்பிப்பதுதான் ஆராதனை. ஆராதனை ஆர்ப்பாட்டத்திலே முடியக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியணும். ஏதோ பாட்டு பாடி பரவசமாகிறதில் ஆராதனை. என்னை ஜீவ பலியாக படைப்பதுதான் ஆராதனை.
அமைதியா கண்களை மூடி, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க, ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழணும் ஆண்டவரே. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும் ஆண்டவரே. பேசுங்க பேசுங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் அர்ப்பணிக்கிறோம், ஆனால் விழுந்துடுறோம் ஆண்டவரே. உலகம் எங்களை இழுக்குது, மாம்சம் எங்களை இழுக்குது ஆண்டவரே. ஐயோ, எத்தனை முறை எத்தனை முறை மன்னிப்பு கேட்கறது, எத்தனை முறை எழும்ப. நான் ஜெயிக்க மாட்டேனா, நான் எழும்ப மாட்டேனா ஆண்டவரே? நான் எழும்புவேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். அவர் உன்னையும் ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். நீ ஜெயம் கொள்ளுகிறவனாக எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. என்னுடைய சரீர அவயவங்கள், என் கண்கள், என் காதுகள், என்னுடைய எவ்ரி பார்ட், எவ்ரி ஆர்கன் உம்முடைய பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி அமைதியா. நான் ஏவப்படுகிறேன். இன்னைக்கு ஆராதனை பாட்டு பாடி மியூசிக் போட்டு ஏதோ சத்தம் எழுப்பிட்டு போறதல்லம்மா ஐயா. என் ஆத்மாவை சரீரங்களை ஜீவ பலியாக, என் மாம்சம் தூண்டுகிறதை நான் செய்ய மாட்டேன். உலகம் என்னை இழுக்கிற இழுப்புக்கு நான் போக மாட்டேனா? நான் உலகத்தான் அல்லது போல் நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தான மாதிரி நான் வேஷம் போட மாட்டேன். நான் கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமாக வாழ, இந்த கடைசி எழுப்புதலை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் அல்ல, இந்த கடைசி எழுப்புதலிலே ஆமென் எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிற கூட்டத்தில் இருக்கணும். நான் ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் இந்த பல்லவியை நம்ம எல்லாரும் இணைந்து பாடலாம். ஆத்மாவும் சரீரமும். உண்மையா பாடணும். சொல்லுங்க தங்கச்சி, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும், என் ஆத்மாவும். பலிபீடத்தில் வச்சிருங்க தம்பி, சகோதரா, பலிபீடத்தில் வச்சிருங்க சகோதரா. என்னில் இயேசு வாழ்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். ஓ இயேசு என்னையே நான். ஓ ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம். என் கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். எங்க ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். என் இதயம். Come on, இயேசு தேவா, இயேசு தேவா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், உங்க கூட இயேசு இருக்கிறார். இயேசுவை அறியாத மற்றவர்கள் சொல்லணும், உங்களோட இயேசு இருக்கிறார். கடைசியா சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பலிபீடத்தில் என்ன சமர்ப்பிக்கிற ஆண்டவரே.
என் இதயம் ஒரு நிமிஷம் அமைதியா, யாரும் கண்ணை திறக்காதீங்க. எத்தனை பேர் பலிபீடத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை கர்த்தர் பார்க்கிறார். அமைதியா, ஆண்டவரே என் சரித்திரம் மாற்றி எழுதப்படட்டும். ஆண்டவரே என் வாயில என் வார்த்தைகள், பக்தன் சொல்லும் போது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. தப்பான வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாது. என் வீட்டில் கூட அப்படி நான் பேசக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் என் வாயை நான் அர்ப்பணிக்கிறேன், என் நாவை அர்ப்பணிக்கிறேன், பொய் பேச மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஆராதனைனா சும்மா இல்லைங்க, அர்ப்பணிக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க நான் இனிமேல் விளையாட்டு கூட போய் பேச மாட்டேன், அம்மா அப்பாட்ட போய் பேச மாட்டேன், கணவன்கிட்ட போய் பேச மாட்டேன், மனைவிட்ட போய் பேச மாட்டேன். ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர். எங்களையும் உண்மையா இருக்கிற விரும்புறீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ள மனுஷனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த உலகம் ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு ஷார்ட்கட் தேடுது. ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் வழி என்னன்னா, இந்த வருஷத்துல நீ உண்மையா இருக்க தீர்மானிச்சேனா கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்புவார். அர்ப்பணிக்கலாமா? அப்பா கூட பேசுங்க, பேசுங்கப்பா. இந்த 2024 தோல்வியின் ஆண்டாக இருக்கக்கூடாது, ஜெயிக்கிற ஆண்டாக இருக்கணும்ப்பா. நான் ஜெயிக்கணும்ப்பா, நான் எழும்பணும், தலை நிமிர்ந்து நடத்தணும், சத்துரு தலை குனிஞ்சு போகணும். ஏன் தலை குனியக்கூடாது, என் தலை குனியக்கூடாது. அவன் அவன் வருவான் என்கிட்ட, ஆனால் அவன் சரக்கு ஒன்று எங்கிடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்குள்ள இருந்து பரிசுத்த வல்லமை வெளிப்படணும், எனக்குள்ள இருந்து பரிசுத்தம் வெளிப்படணும் ராஜா. என்னை பார்க்கும் போதே பிசாசு நடுங்கணும் ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் எங்கள் அர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காரலாம். இந்த காலை மாலை நேரத்தில் மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் திரும்ப திரும்ப உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புவது என்னன்னா, ஆண்டவர் உணர்த்துகிறது என்னன்னா, நான் புலம்பிக் கொண்டே இருப்பது இதுதான். ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்குள்ள ஒரு புலம்பல் எங்க பார்த்தாலும். என் கூட இருக்கிற இவனை கேட்டு பாருங்க, நாங்கள் புலம்பிட்டே இருக்கிறோம். எப்படியாவது ஜனம் எழுமணும், விசுவாசிகள் எழுமணும், அவங்க மைண்ட் செட் மாறணும். ஆமீன். யாராவது விடுதலை பெறறதுக்கு நாமே ஒரு ஊழியக்காரரை தேடி போகக்கூடாது, நான் எழும்ப வேண்டும். ஆமீன். ஒவ்வொரு விசுவாசிகளும், ஏன்னா எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அவரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை, பாகுபாடு இல்லை. என்னை கர்த்தர் பயன்படுத்துவார் என்றால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய நோக்கம் முக்கியம். என்னை பெருமைப்படுத்தல்ல, தேவ ராஜ்யம் இந்த தேசத்தில் வருவதற்காக. உன்னுடைய நோக்கம் சரியாக இருந்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இருக்காது. கரங்களை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருடைய ஆரம்பம் நன்றாக இருக்கிறது, ஆனால் ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது பெருமை வந்து விடுகிறது. ஏதோ பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி அவங்க தங்களையே காண்பிக்க விரும்புகிறார்கள். ஆண்டவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் சாதாரண பாத்திரங்கள் தான், ஆனால் அவர் கையில் இருப்பதினால் தான் நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருக்கிறேன். ஐ எம் ஆர்டினரி வெசல். கொரிந்திய சபைக்கு பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார், மாம்சத்தின்படி உங்களுடைய அழைப்பை பாருங்கள். சூப்பர் ஸ்டாரா தங்களை நினைத்துக் கொள்ளுகிறவர்களே, கொஞ்சம் திரும்பி உங்களுடைய அழைப்பை பாருங்கள். நம்மில் அநேகர் ஞானிகள் இல்லை, பலவான்கள் இல்லை, எல்லாம் பைத்தியம், எல்லாம் ஒரு விவரம் இல்லாத ஆட்கள், பலவீனமானவர்கள். ஆனால் கர்த்தர் என்னை தான் தெரிந்தெடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? என்னிலே அவர் வல்லமை வெளிப்படுவதற்காக,
என்னிலே அவருடைய பலன் வெளிப்படுவதற்காக. அதனால தான் சீஷர்களை சொன்னாரு, நான் உங்களை சூப்பர் ஸ்டாரா சூஸ் பண்ணல, தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், பயந்தவர்கள், ஆமென், இப்படித்தான் உங்களை சூஸ் பண்ணேன், தகுதி இல்லாதவர்களை. அதனால தான் நான் பெந்தெகோஸ்தே நாளிலே எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது பலவீனமான நீங்கள் பலவானாக மாறிவிடுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதற்கு காரணமே பலவீனமான என்னை பலவானாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, சொல்லுங்க, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. யாக்கோபு என்னும், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பூச்சி. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி கூப்பிடுறாரு சொல்லுங்க? பூச்சி. பூச்சி பலவீனமானதா பலமானதா? சின்ன வயசுல நம்ம நீங்க பட்டாம்பூச்சி பிடிப்பீங்கல்ல, சின்ன பூச்சியை பிடிச்சிங்கன்னா ரெக்க பிஞ்சிரும், கால் பிஞ்சிரும், சும்மா தொட்டாலே பிஞ்சிரும். அந்த கால்கள்லாம் எப்படி இருக்கும்ல, ரொம்ப வீக்கா இருக்கும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக நான் மாற்ற போகிறேன். இதுதாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள், தேசத்தை அசைத்தவர்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார் இல்ல, பூச்சி மாதிரி பலவீனமான பாண்டங்களே. நீங்க முழு வேதத்திலும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஜனங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவனை உயர்த்துவதற்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். இவ்வளவுதான், சிம்பிள். நான் உங்க இந்த 4 நாட்களும் நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை விதைக்க ஆண்டவர் என்னை பாரப்படுத்துகிறார். ஏன்னா இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சபையில எழும்ப வேண்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். இல்லைன்னா நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் இருந்தா சகல வல்லமைகளோடு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் விடுதலையாக்க, வியாதியஸ்தலை சுகமாக்க, பிசாஸ். கவனிங்க, போன முறை வந்தப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்கு. நான் போன ஆண்டு பிப்ரவரியில் நான் ஒரு மிஷினரியை நாங்கள் சந்தித்தோம் அரக்கோணத்தில். நான் போன டைம் சொன்னேன், அவருடைய சாட்சியை நான் திரும்ப கேட்டேன். எப்படின்னா, அவருடைய மனைவி நல்ல ஜெபிக்கிறவர்கள், ஆமென், அந்நிய ஆவியில் நிறைந்திருக்கிறவர்கள், பஸ்ஸில் டிராவல் பண்ணாங்க. பக்கத்து சீட்டுன்னு நினைச்ச 2வது 3வது சீட்டில் உட்கார்ந்துருந்த ஒரு பெண்ணுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி அலறி கத்த ஆரம்பிச்சது. கூட்டம், பஸ் நின்றுச்சு, டிரைவர்லாம் ஓடி வந்தாங்க. அந்த கிராமத்தில் ஏகப்பட்ட பேர் கூடினாங்க. இந்த அம்மா எந்திரிச்சாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போ என்று சொன்ன பொழுது உடனடியாக அந்த சகோதரி விடுவிக்கப்பட்டாள். அந்த பொல்லாத ஆவி அவளை விட்டு விலகினது. உடனடியாக எல்லாரும் இவங்களை, என்ன நீ எந்த மந்திரம் போட்டீங்க, என்னாச்சு, எப்படி பண்ணீங்க? ஆமீன். ஒரு மந்திரம் இல்லை, வானத்திலும் பூமியிலும் மேலான சர்வ வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம். இயேசுதான் உண்மையான தெய்வம். ஆமென். இயேசுவின் நாமத்திலே பாதாளம் நடுங்கும், பிசாசு நடுங்கும் சொல்லி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண அங்க இருக்கிற அத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எழுத. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது நாகர்கோவிலில் நடக்க வேண்டாமா? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்க வேண்டாமா? இந்தியாவில் நடக்க வேண்டாமா? ஏன் நம்ம பவர்லெஸ்ஸாக இருக்கிறோம்? ஏன்? அதே ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரு. ஏன் மற்ற ஜனங்களை, என்னோடு கூட இருக்கிற தேசத்தின் ஜனங்களை என்னால் விடுதலையாக்க முடியவில்லை? யாராவது பிசாசு பிடிச்சா ஏதாவது ஊழியக்காரன் இருக்கானான்னு தேடி போற ஒரு பரிதாபமான நிலை இன்றைக்கு விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், அவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை. எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். திரும்ப உங்க கரங்களை உயர்த்தி நேற்று வாசித்த அந்த வசனத்தை, ஏசாயாவில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அந்த வசனத்தை எல்லாரும் திரும்ப வாசிக்க கேட்கிறேன். சீக்கிரமா அந்த ஸ்கிரீன்ல போடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் 61:1. நல்ல உங்க வலது கரத்தை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்று கொண்டவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். இதை நீங்க டெய்லி அறிக்கை செய்யணும். ஆமென். உங்ககிட்ட இருந்து பரிசுத்த ஆவி, அதாவது நோக்கம், அதுதான் நான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப நோக்கம் சரியா இருக்கணும். ஆமென். என்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். நான் மறைந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இந்த கடைசி எழுப்புதல்ல ஏதோ நான் ஜெபம் பண்ணி 4 பேருக்கு சுகம் கிடைச்சது, நான் தான் பெரிய ஆள்னு காண்பிக்கிற ஆளுகளை கர்த்தர் எழுப்புதல்ல பயன்படுத்த முடியாது. நான் அல்ல, ஆமென், அவர் தான் சுகம் கொடுத்தார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் சொல்லி தன்னை சிலுவைக்கு மறைவிலே மறைத்து கிறிஸ்துவை மட்டும் உயர்த்துகிறவர்களை தான் கர்த்தர் இந்த எழுப்புதலை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் மனம் திரும்பணும். ஆங்காங்கே ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார்ல இங்க அத்தனை பேருமே பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றவர்கள் தான். நாம் அத்தனை பேரும் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆமென் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஸோ நான் வேத வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நான் நெகேமியாவை குறித்து அந்த புஸ்தகத்தை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் என்னை மிகுந்த பாரப்படுத்தினார். இதை நான் தியானிக்கும் போது அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நான் சொன்னேன், நெகேமியாவின் புஸ்தகம், ஆமென், ரிவைவல், த புக் ஆஃப் ரிவைவல், ரெஸ்டோரேஷன், ரீபில்டிங் என்று அநேக வார்த்தைகளை நேற்று சொன்னேன். ஆனால் இந்த நெகேமியா யார் என்றால், வாசிகள் 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமும் 36 20வது வசனம். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறை பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். லிசன் கேர்ஃபுல்லி. சோ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாபிலோன் ராஜாவிற்கு அடிமைகளாக விற்று போட்டார் அல்லது அனுமதித்தார். அது ஏன் நான் பின்னால சொல்றேன்னா, இந்த கூட்டத்தில் ஒருவன் தான் தானியேல். கவனிங்க, லிசன். நெகேமியா, தானியேல், ஆஃப் கோர்ஸ், சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ, whoever may be, எல்லாரும், எசேக்கியேல், இந்த கூட்டத்தில் ஒருவராகத்தான் இருந்தார்கள். இவங்க சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. இவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். அடிமைகளாக. நீங்க இதை இமேஜின் பண்ணவே முடியாது. ஸ்லேவரி, அடிமைத்தனம்னா அவ்வளவு மிருகம் போல சந்தையில வச்சு மனிதர்களை விற்பார்கள். அடிமையா கொண்டு போனாங்கன்னா அடிமை சந்தை. நமக்கு தெரியும், அமெரிக்காவில் ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற பிரசிடென்ட் தான் இந்த அடிமைத்தனை விலங்கை ஒடிப்பதற்கு முயற்சி செய்தார். ஸ்லேவரி, we cannot imagine. இந்த சீசன்ல கூட நம்ம கண்ட்ரியில் சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாக நிறைய இந்த செங்கல் சூளை எங்கெல்லாம் இருக்கு, உங்க ஊர்ல இருக்கா? எங்க ஊர்ல நிறைய இருக்கு. அதுல தலைமுறை தலைமுறையாக அடிமைகளாக ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருவான். அதுல வட்டி வட்டி வாங்கி வட்டி வாங்கி அது லட்சக்கணக்கில் ஆகும். அதை கட்டுறது அப்பா செத்துருப்பான், அடுத்தது மகன், அவனுடைய மகன், தலைமுறை தலைமுறையாக அடிமையாக ரொம்ப அப்படி வச்சிருந்தாங்க. சமீபத்தில் நிறைய அவங்கள விடுதலை ஆக்கினாங்க. நிறைய கலெக்டர்ஸ், அரசாங்கம் இன்வால்வ் பண்ணி அந்த காரியத்தை செய்தது. அப்போ அதை விட அந்த நாட்களிலே பயங்கரமான ஒரு அடிமைகள்னா கொத்தடிமை, அது ரொம்ப கேவலம். மிருகத்தை போல அவர்களை விற்பார்கள். யார் வேணா வாங்கலாம், விலை கொடுத்து வாங்கிட்டோன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குதே, தலைமுறை தலைமுறையாக பாண்ட் சர்வெண்ட். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமன் சாப்டர் 1 verse 1. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் என்கிற இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஊழியர்கள்னா நம்மள நாம சூப்பர் ஸ்டாரா காமிக்கிறது அல்ல.
ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுகிறேன். நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம், சொல்லுங்க சத்தமா, செய்ய வந்தேன். இப்ப பவுல் இயேசுவை தொடர்ந்து சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, I am a born servant of Jesus Christ ன்னு சொல்றாரு. இங்க ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல, ஒரிஜினல் அந்த மொழியில I am a born servant, தன்னை அவ்வளவாக தாழ்த்துகிறார். இயேசுவிற்கு நான் அடிமையாக, I am a born servant. born servant என்ன? அடிமையா இருந்தவனுக்கு பிறந்த அடிமை. பிறக்கும் போதே எப்படிதான், சொல்லுங்க, அடிமையாக. இந்த இடத்துல ஆமென், a servant of Jesus Christ இருக்கு. பட் ஒரிஜினல் மூல பாதத்தில் born servant என்கிற வார்த்தை. அதனால தான் இன்றைக்கும் ஒரு சில தேவ மனிதர்கள், ஒரு சிலரை நாங்கள் கேட்குறோம், அவருடைய born servant என்று அவர்களை தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவருக்காக தங்களை விற்று போட்டவர்கள். நல்ல கவனிங்க. ஸோ இப்படி ஒரு அடிமையாக பாபிலோன் ராஜாவினாலே கொண்டு போகப்பட்ட கூட்டத்திலே இந்த நெகேமியாவும் ஒரு மனிதன். நான் ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நெகேமியாவை போல அடிமைத்தனத்திலே விற்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்பி இடிந்து கிடக்கிற அலங்கங்களை திரும்ப கட்ட அவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இவ்வளவு நான் காரியங்களை சொல்ல முற்படுகிறேன். கவனிங்க. He was slave. ஏசாயா 48. பட் நல்ல கவனிங்க, slave. ஆனால் அடிமைத்தனம் என்பது என்ன? பனிஷ்மெண்ட். ஏன் பனிஷ்மெண்ட்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46 50 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சிறைக்கு ஒப்பு கொடுத்தார் என்றால், நான் வரிசைப்படுத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன். ஜனங்கள் பாவம் செய்த பொழுது, நல்ல கவனிங்க, பாவம் செய்கிற பொழுது கர்த்தர் உன்னை திரும்ப மீட்டெடுக்கத்தான் ஒரு சில காரியத்திற்கு உன்னை அனுமதிக்கிறார். இப்ப அடிமைத்தனத்திற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அப்படியே அடிமையாக இருக்கல்ல. அவருக்கு தெரியும், இவன் என்னுடைய பிள்ளை, இவன் பாவம் செய்ததுனாலே இவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தேன், ஆனா இவன் மனம் திரும்பாததுனால இவனை நான் என்ன செய்யறேன்? அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆனால் பெர்மனண்டா இல்ல, அவர்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் திரும்பும் போது நான் திரும்ப அவர்கள் அடிமைத்தனத்தில் அவர்களை விடுதலையாக்கி திரும்ப என் தேசத்திற்கு கொண்டு வருவேன். அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை அனுமதிப்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை அவர் பக்கமாக சேர்த்து கொள்வதற்காக. நம் ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு சில பாவங்களை செய்து, ஒருவேளை அதை நாம் உணராமல் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி, தேவ மனிதர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசி, ஆமென், பாவத்தை உணர்த்தும் பொழுது அதை நாம் கண்டுகொள்ளாமல் நாம் தொடர்ந்து அந்த காரியத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க, தம்மை தம் பக்கமாக திருப்ப ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது அனுமதிச்சார்னா நேரா நம்ம ஓடி போய் முழங்கால் படியில் நின்று ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். கிறிஸ்தவமே, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் எப்படி இவங்க கண்ணை திறக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைனா நேர யாராவது ஜெபம் பண்ற ஆளை ஸ்பெஷலிஸ்ட தேடி ஓடுற நம்முடைய ஜனங்கள் எப்ப மனம் திரும்புவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதுவும் இந்த கன்னியாகுமரியில் ரொம்ப மோசம். அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, அங்க போடுறது, அங்க ஜெபம், இங்க ஜெபம். அவர் பயங்கரமா ஜெபம் பண்றாரு, இவர் ஜெபம் பண்ணா அது நடக்குது, அவர் ஜெபம் பண்ணா. ஓ மை காட், நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதுன்னு எப்ப விசுவாசிக்க போறீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த ஒரு தெளிவு வந்து விட்டா சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துடும். தயவு செய்து இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் மிக தெளிவாக பேசுகிறார்.
ஆமென். நீங்கள் கர்த்தர் உங்களோட ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார், உன் வாழ்க்கையில இடைப்பட விரும்புகிறார். நீ என்ன செய்யணும்? போய் நேராக அறைக்கதவை கூட்டிட்டு, ஆண்டவரே இதை ஏன் அனுமதிச்சிங்க, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என் கூட பேசுங்க, என்னை உணர்த்துங்க, எனக்கு உணர்த்துங்கன்னா ஆண்டவர் அழகா ஏன் இதை அனுமதிச்சன்னு கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த அனுபவத்தை இங்கு இருக்கிற அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் என் கூட பேசுவாரா? அப்புறம் வேற யார்கிட்ட பேசுவார்? நீங்களும் நானும் யார்? அவருடைய பிள்ளைகள். திரும்ப சத்தமா சொல்லுங்க, நாம் யார்? நம்பிக்கை இல்லையா நிறைய பேருக்கு? சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? அவருடைய பிள்ளை. அப்பா என் கூட பேச விரும்புகிறார். நம்ம தான் வேற மாமாவை தேடி போயிட்டு இருக்கோம், வேற யாரையோ தேடி போறோம். இல்ல, என்னோடு கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் பேசுகிற தேவன். அவர் என்னோடு பேசுவார். சத்தமா சொல்லுங்க, அவர் என்னோடு பேசுவார், அவர் என்னோடு பேசுவார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவதற்கு வைத்திருக்கிற முதன்மையான வழி வேத புஸ்தகமே, பைபிள். அதான் பிரைமரி வே. ஆமென். அதுதான் முதன்மையான வழி. அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க மூலமா பேசுறது, சொப்பனங்கள், தரிசனங்கள், அதெல்லாம் செகண்டரி தான். அதை நீங்க ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துடாதீங்க. முதல் வேதத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். வார்த்தை தான் ஆமென் என்னை உருவாக்கும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்துட்டு உங்க ரூமுக்குள்ள போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் திடீர்னு இந்த சம்பவம் வந்துச்சு, திடீர்னு இந்த இழப்பு வந்திருக்கு, திடீர்னு இந்த பிரச்சனை வந்திருக்கு, இதற்கு நிச்சயமா நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க. ஏன்னா பைபிள் சொல்கிறது, அன்றியமுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் ஏன் என்னை தூக்கி எடுக்க, என்னை திரும்ப விடுதலையாக்க, என்னில் வாழ்க்கையிலே சாத்தான் தோற்று போக கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன காரியத்தை அனுமதித்திருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். தாவீது சொல்கிறான், ஆமென், நான் உபத்திரவப்பட்டது அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உபத்திரவம் இல்லை, பாடுகள் இல்லை, ஆமென், அப்படியெல்லாம் இல்லைன்னு பொய் பேசுகிற வஞ்சகர்கள் பெருகி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ஆனால் தண்டனை அல்ல, இது பரீட்சை அல்லது ஒரு சின்ன காரியத்தை கர்த்தர் அனுமதித்து என்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இதுதான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதான் அவன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவன் தான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னுவா. அப்பா பிள்ளை உறவில் அடியும் கிடைக்கும், அரவணைப்பும் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்பா பிள்ளை உறவுடா. உனக்கு அந்த காரியம் தெரியாது. என்னை எங்கள் அப்பா அடிப்பார். போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி அகஸ்டி ஜோகுமார் அண்ணன் ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அவங்க தூத்துக்குடியில் இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டில், அவங்க குடியிருந்த வீட்டில் ஓனர் 2 பசங்களாம். பசங்க ஏதாவது தப்பு பண்ணான்னு அவங்க அப்பா வெளுத்துருவாராம் கதவை சாத்தி. வெளுத்து அட்டி ஐயோ குய்யோன்னு சத்தம், பக்கத்தில் இருக்கலாம் பதறுவாங்களாம். உடனே அடித்து முடிச்சோடனே என்ன செய்வாராம், நேராக அவனுங்களை கொண்டு வந்து நேராக குளிப்பாட்டி கொஞ்ச நேரத்தில் சைக்கிளில் உட்கார வச்சு நேராக அல்வா கடை கூட்டிகிட்டு போவாராம். கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தனுக்கும் 100 கிராம் 200 கிராம் அல்வா வாங்கிட்டு திரும்பி சந்தோஷமாக வருவாங்களாம். இவர் அவனை பார்த்து கேட்டாராம், டேய் உங்கள் அப்பா அடிக்கிறது கஷ்டமா இல்லையா? இல்லை இல்லை, அடி வாங்கிறத விட பின்னால் என்ன கிடைக்கும் சொல்கிறா, என்ன கிடைக்கும்? அல்வா கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நிறைய நேரத்தில் அல்வா சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் தப்பு பண்ணி அடி வாங்குவோம். நான் எங்கள் அப்பா பிள்ளை போகிறவங்க கிறிஸ்தவம். வேற எந்த ஜாதிக்கும் அவர் இப்படி செய்த, அதாவது இந்த உலகத்தில் யாருக்குமே உள்ளே போகக்கூடாது. இவன் வந்தா தீட்டு, இவன் தொட்டா தீட்டு, இவன் இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது. அவர் நம்ம ஏரியாக்குள்ளே வந்து நம்ம கட்டி பிடித்து, என் பிள்ளை என் மகன் சொல்லுகிற இந்த உன்னதமான அனுபவம் உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான என்னுடைய நண்பர்களே, கடவுளை தொட்டா தீட்டு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுகிற இந்த தேசத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. கடவுள் என்றால் எங்கேயோ நின்று என் பக்கத்தில் வராதுன்னு சொல்லுறவர் அல்ல. எனக்கு அவர் தகப்பனாக மாறி என்னை பிள்ளையாக தூக்கி எடுத்து என்னை கட்டி அணைத்து என்னை முத்தமிட்டு என்னோடு கூட உறவாட துடிக்கிற ஒரு நல்ல தகப்பன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உறவுக்குள்ள வந்துட்டா ஹல்லேலூயா. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களாலே உன்னை திரும்ப சேர்த்து கொள்வேன். அவர் அடிச்சா அரவணைப்பார், அவர் காயம் கட்டுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் அதாவது அதான் ஆண்டவர், அதாவது ஜெபத்துக்கு சொல்லி கொடுத்த அதே தான் எல்லாத்துக்கும். மகன் மீனை கேட்டா பாம்பு கொடுப்பியா, முட்டை கேட்டா கல்லை கொடுப்பியா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பரம என் பிள்ளை அடிச்சு அவள் கோபிச்சுட்டு இருந்தாள்னா நான் போய் அவளை கன்வின்ஸ் பண்ணுறேன், உனக்கு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், திடீர்னு கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறேன், எப்படியாவது என் பிள்ளை மறுபடியும் எழுமணும், அந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அதுக்கு தான் அடித்தேன். ஆனால் இப்போ என் பிள்ளை திரும்ப தூக்கி எடுக்கணும், என் அன்பை புரிஞ்சுக்கணும்னு நம்ம துடிக்கிற மாதிரி தான் ஆண்டவரும் துடித்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதாகிலும் ஒன்றை அனுமதித்தால் நீங்க எங்கேயும் ஓடாதீங்க. ஓட வேண்டியது ஒன்றுதான், தேவ சமூகம். இதை மட்டும் நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, உங்க உறவு பலப்பட்டு விடும். ஆமென். இங்க இருக்கிற அநேகர் இந்த பழக்கத்தை வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இருக்கிற சபை மிக சத்தியத்தை போதிக்கிற சபை. நீங்க அங்கேயும் இங்கேயும் அலைய மாட்டீங்க நினைக்கிறேன். ஆனா இந்த கன்னியாகுமரி நிச்சயமா மனம் திரும்பி ஆகணும். ரெண்டாவது, இந்த எனக்கு ரொம்ப வருத்தம், என்னை யார் தப்பாக நினைச்சாலும் சரி, இந்த ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்தி அவங்க என்னையே சார்ந்து இருக்கணும், என்கிட்ட வா ஜெபம் பண்ணுறேன்னா அவன் வேதத்தின்படி அவர்கள் தவறு செய்கிறார்கள். என்ன அல்லேலூயாவை காணோம், தவறு செய்கிறாங்க. என்ன செய்யணும்? நீ போய் ஜெபம் பண்ணு. ஆமாம், இது என்ன சம்பாதிக்கிற இடமா? அது ஒரு 100 பேரை பயப்படுத்தி நீ என்னன்னாலும் என்கிட்ட வா, காசோட வா. சரி, மை குட்னஸ், எனக்கு ரொம்ப வேதனை. இதெல்லாம் பேசினா நம்மளை வித்தியாசமாக பார்க்குறான். ஜனங்கள் கண்ணை திறந்தா போதும். ஆமென். ஜனங்களை தேவனோடு இணைக்கிறவன் தான் ஊழியக்காரன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜனங்களை தன்னோடு இணைக்கிறவன் அல்ல ஊழியன், தேவனோடு இணைக்கிறவன் தான் ஊழியன். ஒரு ஆள் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நாள் என்னை தேடி வாங்கன்னு ஒருத்தன் சொன்னா நான் ஊழியக்காரன் அல்ல. கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொல்லாத பார்த்தா அந்த மாதிரி தேடி போகிற மக்கள் மாதிரி தெரியுது எனக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, என்னங்க போங்க, தேவ சமூகத்துக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜெப உதவி என்னன்னா, ஆமென், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சொல்லுங்க, சபையின் அப்படின்னா யாரு? ஊழியர்கள். உங்கள் சபையின் மேய்ப்பரை, ஊழியர்களை வரவழைப்பானாக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இதுதான் பைபிள் காண்பிக்கிற மெத்தட். சபை என்கிற ஒரு ஒழுங்கை கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தினார்? சர்ச், உங்க பாஸ்டர் உங்களுக்கு தகப்பன். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். நான் உண்மையா சொல்றேன், நான் ஏற்கனவே இந்த சபையில சொல்லியிருக்கலாம், உங்களுக்காக உண்மையா பாரத்தோட ஜெபம் பண்ற ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருந்தா உங்க போதகராகத்தான் இருக்க முடியும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் திரும்ப கற்ப வேதனைப்படுகிறேன். பாஸ்டர்ஸ்க்கு தான் அந்த கற்ப வேதனை இருக்கும். ஆமென். ஒரு ஆத்துமா இடர்னாலும் வலிக்கும், ஒரு விசுவாசி வரலைனாலும் வலிக்கும். அவங்க நினைக்கிற மாதிரி விசுவாசிகள் ஆமென் எழும்பலன்னா வலிக்கும். ஆத்துமா ஆதாயம் செய்யல, இவர்கள் இன்னும் உருவாக்கப்படணும். எங்க சபையில் இருக்கிற வாலிபர்கள் பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கணும். அந்த
பாரத்தோடு தான் ஊழியம் செய்கிறார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது முதல்ல பாசிட்டு வரக்கூடாது. முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்த உதவி நீங்க நாடுவது உங்களுடைய போதகராகத்தான் இருக்க வேண்டும். இது இந்த சபைக்கு மட்டுமல்ல, எல்லா சபைக்கும் இதுதான் பொருந்தும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்போ நல்ல கவனிங்க, இந்த நெகேமியா புஸ்தகத்தில் இவன் அடிமையாக விற்கப்பட்டதற்கு காரணமே, ஆண்டவர் அனுமதித்ததற்கு காரணமே பனிஷ்மெண்ட். முதலாவது, ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, ஜனங்கள் தேவனை மறக்கும் பொழுது, ஜனங்கள் தேவனுடைய ஊழியர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கப்படும் போது அவர்கள் செவி கொடாமல் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமற் போகும் பொழுது, ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி சோரம் போன போது ஆண்டவருக்கு ஒரு வழியே தரல. ஏன்னா ஊழியர்களை அனுப்பிச்சாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சாரு, அவங்களுக்கு பேசினாரு, மனம் திரும்புங்கள், கேட்கல. சரி, இவங்களுக்குள்ள இருந்து கம்ப்ளீட்டா எடுக்கிறதுக்காக இவங்களை நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சிறையின் அனுபவத்திற்கு நான் அனுமதிக்கிறேன். பாபிலோன் ராஜா, அதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, அவருடைய பிள்ளைகளாச்சே. ஆனா நம்மகிட்ட இருந்து கம்ப்ளீட்டா அதை வேற அறுத்து திரும்ப தன் பக்கமாக சேர்ப்பதற்கு கர்த்தருக்கு, அவருக்கு அப்பாக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் நம்மை எழுப்புவதற்காக, நம்மை பரிசுத்தமாக்க ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். இதுதான் பைபிள், இதுதான் வேதம். ஹல்லேலூயா. கவனிங்க. சோ இப்போ இது பனிஷ்மெண்ட் டைம். என்ன டைம்? பனிஷ்மெண்ட் டைம். இப்போ ஆண்டவர் நம்ம வனாந்தர அனுபவத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் செய்த தவறுக்கான ஒரு சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இந்த டைம்ல ஆமென், பிசாசு என்ன செய்வான்னா, பாத்தியா இப்படி நடந்துருக்கூடாது இல்லை, இது வந்துருக்கூடாது இல்லை, ஏன் இப்படி வந்துச்சுன்னு நம்ம ஏதோ பெரிய சூப்பர் நீதிமான்களை அவன் காமிச்சு, ஆண்டவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி காமிச்சு, ஆண்டவர் எனக்கு தவறு செய்து விட்டார் என்கிற எண்ணத்தை நமக்குள்ளே வைப்பான். நான் ரொம்ப பிராக்டிக்கலாக பேசுகிறேன். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நம்ம கூட பேசுகிறார். ஏன்னா இதுலேருந்தெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக டெலிவர் ஆனதான் உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். முதல்ல என்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும், முதல்ல என் மைண்டு கிளியர் ஆகணும். அப்போ தான் நான் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லி மற்றவர்களை தூக்கி எடுக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரை தவறாக பார்த்து சித்தரித்து ஆண்டவரை விட்டு நம்மை விலக்க, அவரை நேசிக்கிற நேசத்திலிருந்து ஏன் எனக்கு அனுமதிச்சார், நான் என்ன பண்ணேன் இப்படி நம்ம கேட்கலாமா? சொல்லுங்க எல்லாரும். ஆமா, அப்ப பரிசேய ஆவிதான். நான் வாரத்திற்கு 2 முறை உபவாசிக்கிறேன், அப்புறம் எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுக்கிறேன், வெளியே நிற்கிற இவனை மாதிரி நான் இல்லை, நான் சூப்பர் விசுவாசி. இதுதான் சுயநீதி. நான் நல்லா இருந்தேன், நல்லா இருக்கேன், ஆண்டவருக்காக எல்லாம் செஞ்சேன், ஏன் எனக்கு அனுமதிச்சாரு அப்படின்னா ஆண்டவர் தப்பு பண்ணாரா? சொல்லுங்க. ஏங்க, நம்ம மனிதர்கள் இன்னைக்கு கூட நாங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாங்கள் குறை உள்ளவர்கள்னு சொல்லி எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த ஊழியம் செய்ய வந்திருக்கோம். கூட இருக்கிற ஐவனை கேட்டு பாருங்க, எங்கள் ஜெபம் அதுதான். ஏன்னா நானும் மனிதன் தானே, குறை உள்ளவர்கள் தான், குறை உள்ளவர்கள். குறை உள்ளோனானாலும் அவர் கூடவே இருக்கிறார். இதுதாங்க ஆண்டவர். இது நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள். நம்மை, அதாவது இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள் தான். ஆனா no one is perfect, no one is 100% perfect. நம்ம யாருமே 100% பரிசுத்தவான்கள் அல்ல. இதை சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்குவீங்களா தெரியாது, ஆனா இதுதான் உண்மை. ஆனா நம்ம எல்லாருமே பூரணராக கடந்து போய் கொண்டிருக்கிறோம் towards the perfection. ஆமென். பர்ஃபெக்ஷனுக்கு நேராக போயிட்டு இருக்கோம். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றோம். நீதிமான் ஆக்கிட்டார், நீதிமான் ஆக்கிட்டார், அறிக்கை செஞ்சுட்டார், நீ நீதிமான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா நீ, அப்கோர்ஸ் கர்த்தர் நம்ம விசுவாசத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆனால் இன்னும் நான் பூரணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை போல மாறணும்.
ஆமென். அதற்குத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ ஆவியானவர் நம்மகிட்ட என்ன பேசுவார் தெரியுமா? சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடக்கும்போது மணவாளன் யார் தெரியுமா? அவருக்கு இது பிடிக்காது, இதனை விட்டுறணும், அவர் ரொம்ப பரிசுத்தமான ஆளு, டிசிப்ளினான ஆளு, நீ இப்படி இருந்தால் தான் நீ அவர் திருமணம் முடிப்பாரு. ஆமே, நீ அவருக்கு மணவாட்டியா உன்னை முத்தரிச்சிட்டாரு, ஆனால் நான் உன்னை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னோடு பேசி மணவாளனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாம் சொல்லி நம்மை அவருக்கேற்ற மணவாட்டியாக உருவாக்குகிற வேலையில தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த ஆவியானுடைய சத்தம் நீங்களும் நானும் கேட்க வேண்டும். ஆமென். ஆமா, இதை செய்யாத, இப்படி யோசிக்காத, உன் சிந்தையில தவறு வருது, இந்த பாவத்தை செய்யாத. ஆமீன். இது மணவாளனுக்கு பிடிக்காது. ஏன்? உன்னை சீக்கிரமா மனம் முடிக்க வருகிறார். மத்திய ஆகாயத்தில் திருமணம் நடக்க போகிறது. நீங்களும் நானும் தான் மணவாட்டி, அவர் தான் நம்முடைய ஆத்தும மணவாளன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போதான் ரகசிய வருகையில கர்த்தர் நம்மை சேர்க்க வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கு பிடிச்சு வாழணும்? மணவாளனுக்கு பிடித்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. மணவாளனுக்கு இது பிடிக்காது, மணவாளனுக்கு இது செய்ய, இதைத்தான் ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்துகிறார். ஆமென். அதை மீறி நான் செய்யும் போது என்னை தூக்கி எடுக்கத்தான் எனக்கு ஒரு சிற்றையை கர்த்தர் அனுமதிக்கிறாரே ஒழிய நம்மை அழிப்பதற்காக அல்ல. அப்ப பிசாசு ஆண்டவரை குறித்து தவறான எண்ணத்தை நமக்குள்ளே விதைத்தான் என்றால், ஆமென், நாம் தேவனை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அறகுறையா இருக்கிற ஆளுக்குள்ளதான் இந்த மாதிரி தவறான காரியங்களை அவன் போடுவான். யோபு கிட்ட போட முடிஞ்சுதா? சொல்லுங்க. மனைவி கூட சொல்றாரு, தேவனை தூஷித்து ஜீவனை, இன்னும் நீ உத்தமத்தில் இருக்கிறியா? நீ எவ்வளவு உத்தமன்னு எனக்கு தெரியும்யா, உனக்கு ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்? அவளுக்கு இயேசுவை குறித்து தெரியவில்லை, தன்னுடைய பிதாவை குறித்து அவளுக்கு தெரியல. ஆனா யோபு தன் தேவனை, தன் தகப்பனை அறிந்திருந்தான். அவன் சொல்றான், பைத்தியக்காரன் பேசுற மாதிரி பேசுற, நன்மை பெற்ற நாம் தீமைய அப்படின்னு என்ன? அவர் என்ன அனுமதிச்சாலும் தோத்துறோம். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் என்ன அனுமதித்தாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அனுமதிப்பது ஒன்றும் தீமைக்காக அல்ல, அவர் தீமைகளும் நன்மையாக மாற்றுகிற தேவன். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நம்ம ஃபாதர் பாடினாங்க, தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். சத்தமா பாடுங்க. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி. பாடுங்க சத்தமா. இதுதான் சரியான புரிந்து கொள்ளுதல். ஓ நன்றி. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நடப்பதெல்லாம், நடந்ததெல்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் உண்மையை அறிக்கை செய்ய விரும்புறீங்க? இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். திரும்ப தீமைகளை நன்மையாக மாற்றினி. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஓ தீமைகளை நன்மையாக, ஓ துன்பங்களை இன்பமாக. நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் சொல்லுங்க, எல்லா நன்மை ஆண்டவரே என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் அனுமதிச்சதெல்லாம் நன்மைக்கப்பா. ஓ நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. இப்படி பாடினீங்கன்னா உண்மையா உணர்ந்து பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான். ஆமென். நான் இந்த யோபு சரித்திரத்தை காரியங்களை நான் தியானிக்கும் போது
நான் பைபிளை வாசிக்கும் போது எப்படி இந்த பிக்சரைஸ் பண்ணி வாசிப்பேன், கற்பனை பண்ணி அந்த இடத்துக்கு போய் வாசிப்பேன். அப்போ நான் இதை யோபு சரித்திரத்தை வாசிக்கும் போது யோபு கடைசி ஸ்டேஜ் ரோட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா வீட்டில் உட்கார முடியாது, நாத்தம். ரோட்டுக்கு வந்துட்டாரு, சுரன்றாரு, தலையிலிருந்து கால் வரைக்கும் பயங்கரமான குஷ்டரோகம் மாதிரி, கேன்சர்ன்றாங்க, பயங்கரமான கொடிய. அப்படியே ஃபைனல் ஸ்டேஜ், என்ன பண்றதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஏன் வந்துச்சு? ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் சேலஞ்ச். சாத்தான் லெஃப்ட்ல நிற்கிறான், ஆண்டவர் ரைட்ல நிற்கிறார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சாத்தான் அப்படியே ஹாப்பியா இருக்கிறான். ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன செய்ய போறான்? ஆண்டவரை தூஷிச்சிட்டான்னா எனக்கு வெற்றி, நான் செலிப்ரேஷன் கொண்டாட போறேன். இந்த பக்கம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைய நம்பி அவனை பத்தி தெரிஞ்சு நிற்கிறார். என் பிள்ளை என்ன வந்தாலும் தன் உதடுகளினால் பாவம் செய்ய மாட்டான், முறுமுறுக்க மாட்டான். ஏன் அனுமதிச்சிங்கன்னு கேட்க மாட்டான். அவன் என் பிள்ளை, நான் அவருடைய அப்பா. ஹல்லேலூயா. என் பிள்ளை என்னை அறிந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும், இந்த உறவுக்குள்ள வந்துடணும். ரெண்டு பேரும் இப்படி நிற்கும் போது பிசாசு வந்து உண்மையாவே யோப வந்து அவ்வளோதான், இவன் சாப்டர் க்ளோஸ், ஆண்டவர் நம்பிக்கை வீணுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு யோபு எந்திரிச்சிருப்பான், கையை உயர்த்தி சொல்லலாம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என்ன வாட் அ ஸ்டேட்மெண்ட். அவர் அடுத்த என்ன சொன்னான்? அவர் என்னை கொன்னாலும் அவரை தாண்ட நம்புவேன். போடா, அன்னைக்கு துண்டை காண துணியை காணன்னு ஓடினவன் தான் யாரு? பிசாசு. உன் எல்லைக்குள்ள பிசாசு வரக்கூடாது. நான் வாயிலிருந்து விசுவாச அறிக்கை வரணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன். இதுதான் நம்முடைய அறிக்கை, இதுதான் நம்முடைய என்ன வந்தாலும் நம்புவேன். யார் கைவிட்டாலும். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க. நான் சொன்ன மாதிரி பாவம் செஞ்சாங்க, தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கல, அந்நிய தெய்வங்களுக்கு பின்னால போனாங்க, தேவனை மறந்து வாழ்ந்தாங்க. ஆண்டவர் பனிஷ் பண்ணார். ஆனால் இந்த கூட்டத்தில் தானியேல் இல்லை, நெகேமியா இல்லை, எசேக்கியேல் இல்லை. இவர்கள் எல்லாரும் தன்னுடைய ஊரிலேயே பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள். இஸ்ரவேலிலே எப்படி வாழ்ந்தவர்கள்? சொல்லுங்க சத்தமா. பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள். இவர்களையும் கர்த்தர் அந்த சிறையின் அனுபவத்துக்கு அனுப்புறார். இவர்களையும் என்ன செய்யறார்? சிறையின் அனுபவத்திற்கு அனுப்புறார். நிறைய பேர் ஒரு நல்ல தேவ மனுஷன், இவருக்கு ஏன் இப்படி? நம்ம கேட்கவே கூடாது. அவர் என்ன செய்யறார் நமக்கு தெரியாது. என்னன்னா, இதை நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, டே நான் பனிஷ்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்தேன்ல, அவனும் என் பிள்ளை தான். பனிஷ்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்தவனும் யார் தான்? என் பிள்ளை தான். அவனை பெர்மனண்டா அங்கே விடுறதுக்கு இல்லடா, அவன் மனம் திரும்பினா திரும்ப என் பக்கம் சேர்க்கத்தான் அவனை நான் அனுமதிச்சேன். அவனை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கு தான் நீ ஒண்ணுமே செய்யாத உன்னையும் இந்த பாதையில நான் அனுமதிச்சேன். ஏன் தெரியுமா? அந்த ஜனங்களை திரும்ப என் பக்கம் கொண்டு வருவதற்காகத்தான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில பாதைகளிலே கர்த்தர் நம்மை அனுமதிப்பதற்கு காரணம், அந்த பாதையில நடக்கிற அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவரே நீங்க அனுமதிச்சீங்க, தோத்திரம். ஆண்டவர் சொன்னார் பவுலுக்கு, என் கிருபை உனக்கு, பலவீனத்தில் என் கிருபை. அவ்வளவுதான். இதை நான் அனுமதிச்சிருக்கேன், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். ஆண்டவரும் என்ன சொன்னார் கெத்செமனேல? இந்த பாத்திரம் என்னை விட்டு ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் ஏற்ற காலம் முடிய டைம்ல அதை நான் புரிஞ்சுக்கணும், உங்க அன்பை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. அப்ப கவனிங்க, இந்த நெகேமியாவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், இவர்கள் இங்கேயும் பரிசுத்தமா வாழ்ந்தாங்க. இவர்கள் தவறு செய்யல.
ஆனால் ஜனங்கள் பனிஷ் பண்ணப்படும் பொழுது நல்ல மனிதர்களும் சிறையின் அனுபவத்திற்கு அவர்களோடு போனாங்க. எதுக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களும் என் பிள்ளைங்க தான்டா, அவங்கள திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் வேணும் இல்லடா, அதனால தான் நானும் இந்த பாதையில் உன்னை நடத்துறேன்டா. உன்னை கொண்டு அவர்களை திரும்ப, அவர்கள் மனம் திரும்பும் பொழுது அவர்களை நான் திரும்ப சிறையிலிருந்து விடுதலையாக்க போகிறேன். அதற்கு தான் இந்த பாதையில் உன்னை நடத்துகிறேன். கவனிங்க, இப்போ இந்த ப்ராசஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சில பாதைகளை அனுமதிக்கிறார். இந்த நேரத்தில் நான் முதல்லயே சொன்ன மாதிரி பிசாசு தவறான எண்ணங்களை விதைத்தாலும் அதெல்லாம் நமக்கு உள்ளே போகக்கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் அறிந்திருக்கிறேன் என்று இந்த வனாந்தரத்தில் நடக்கும் போது கூட நீங்கள் ஆண்டவரோடு மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் அநேக பரிசுத்தவானுடைய சரித்திரங்களை வாசித்திருக்கிறேன். அவர்கள் தேவனோடு மிக நெருக்கமானது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த பாடுகளின் பாதையில் தான். உண்மையா சொல்றேன். அப்பா அம்மா கைவிட்டு, நான் பெனிகினுடைய ஹிஸ்டரியை வாசிருக்கேன். அவங்களுடைய காரியங்களை நிறைய தேவ மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சில நெருக்கத்தை அனுமதிச்ச போது எல்லாருமே தகப்பன் அப்பா அம்மா நேசிக்கல, தனிமையாக விடப்பட்டு அந்த நேரத்தில் அவர் 100% ஆண்டவரை சார்ந்து செபித்து அந்த நேரத்தில் தான் பவர் பேக்டா கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். என்னுடைய அனுபவத்தை கூட அப்படி சொல்லலாம். எல்லாரும் தகப்பன், நான் 18 வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. 17 வயசு முடிஞ்சு என்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க. நான் தான் அந்த குடும்பத்தை நடத்தணும். என் மேலதான் அந்த பெரிய பாரம் வந்துச்சு. எனக்கு உலகம் வேற ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் உறவினர்கள், எங்க மாமாமார், எங்க அம்மா எல்லாம் சின்ன காரியத்தை செஞ்சா கூட எங்க மாமாட்ட கேட்டு தான் செய்வாங்க. அப்படி டிபெண்ட் பண்ணி அவங்க எல்லாம் அவங்கள கேட்டுதான். ஒரு கட்டில் செய்யறதுனா கூட அவரை கேட்டு தான் செய்வாங்க. எங்களுக்கு உலகமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அம்போன்னு விட்டுட்டாங்க எல்லாரும், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். நான் முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்து கொண்ட தருணங்கள் அது. தனிமையான நேரம், பயங்கரமான அந்த பாதையில் எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று தேவ சமூகம் தான். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க அந்த வனாந்தர பாதையில் கர்த்தர் ஒருவேளை நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க தேவ பாதத்தை மட்டும் விட்டுறாதீங்க, தேவ சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த நேரம் முடியும் போது நீங்க எழும்புவீங்க, வல்லமையுள்ள பாத்திரமாக எழும்புவீங்க. இந்த நாட்களில் எந்த அளவிற்கு நீங்க தேவனோடு நெருங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். இது என்னுடைய அனுபவம், அநேக பரிசுத்தவானுடைய அனுபவம். சோ பிசாசுக்கு இடம் கொடுக்காம கவனிங்க, இந்த நேரத்தில் இப்படி கர்த்தர் அனுமதித்த இடத்துல அடிமையாக, அதாவது அதைத்தான் நான் சொல்றேன், இந்த அடிமைத்தனத்தின்றது நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் நல்லா தான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழ்ந்தேன். நான் ஏன் இங்க வந்து மாடு மாதிரி கட்டப்பட்டு இருக்கிறேன், என்ன விலை பேசுறானே, அடிமையாக இருக்கிறேன் என்று. அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தாலும் வாயில அவர்கள் பாவம் செய்யவில்லை. பரிசு தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவன் இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார். யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க, 17 வயதில் அவனுக்கு தரிசனம். 13 நீண்ட ஆண்டுகள் பயங்கர கடினமான பாதை, வனாந்திரத்தின் பாதை. சொந்த சகோதரர்கள் குடும்பங்கள் புரிந்து கொள்ளல, வெறுத்தாங்க. அவன் குழியில கொண்டாங்க, கொண்டலும் நினைச்சாங்க, அடிமையா விற்று போட்டாங்க. அவன் ஏன் ஆண்டவரே இதை செஞ்சீங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் நடப்பதெல்லாம் நன்மைக்காக, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. கர்த்தர் அனுமதிக்கிற பாதை எல்லாம் நன்மைக்கு. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில வியாதிகள், ஒரு சில பலவீனத்தோடு நீ அநேக ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்குள்ளே ஏராளமான கேள்விகள் எழும்பும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கும் போது உனக்கு கேள்விகள் எழும்பும். ஒரு சில காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது ஏகப்பட்ட கேள்வி எழும்பும். நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், ஒரு கேள்வியும் கேட்காதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நான் போகிற பாதையை அவர் அறிவார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுகிறார். உங்களுக்கு தெளிவு வந்தா தான் கர்த்தர் உங்களை எழுப்பி பயன்படுத்த, ரிவைவலுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். புரியாம அப்படி இப்படின்னு ஆடுற ஆட்டில் கர்த்தர் பயன்படுத்த ஸ்டேபிளா நிற்கணும். என்ன வந்தாலும் பவுல் மாதிரி சொல்லணும், மரணமானாலும் ஜீவனானாலும் தாழ்வானாலும் வாழ்வானும், வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன்,
உபத்திரவமோ, வியாகுலமோ, பஞ்சமோ, நிர்வாணமோ, நாசமோ, சங்களோ, பட்டயமோ, தேவ தூதர்களானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், இதுக்கு மேல உங்ககிட்ட பிசாசு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? என்ன வந்தாலும் அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பை விட்டு இது ஒன்றும் என்னை பிரிக்காது. ஏன்னா நான் வாழ்றது இந்த உலகத்தில் நல்லா வாழ்றதுக்காக மட்டுமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழ்வதற்காகத்தான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ரபா கரபா ஷகராதானா அறிக்கை செய்யுங்க. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். பாட்டுனா இதுதான் பாட்டு. என்ன பாட்டு? இவ்வுலக பாடு என்னை, ஆமா, ரகதா ராமா ஷகதானா. இதுதாங்க நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை தூண்டுகிற வார்த்தைகள். நான் ஒண்ணும் இல்லாம வந்தேன், என்ன இன்னைக்கு கர்த்தர் அம்பானி மாதிரி வச்சிருக்க. அம்பானி அதான் சொல்றான், அதானி அதான் சொல்றான். அதானி சமீபத்தில் அவருடைய பார்த்தேன், அவர் மும்பைக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லையா, சும்மா நத்திங், ஜீரோவா வந்தாராம். இன்னைக்கு உலகத்துல பணக்காரங்க லிஸ்ட்ல இருக்காரு. அதே சாட்சியை தான் நம்மளும் என்ன செய்யணும், ஊழியக்காரன் அதான் சொல்றான், எல்லாரும் நம்ம சொல்றோம். அதெல்லாம் என்னுடைய சாட்சி. எனக்கு நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கை என் மேலே ஏறுகிறது. இந்த உலகத்துல ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, ஆமா, ஐயோ, ஆசீர்வாதத்தை மட்டும் பேசி ஜனங்களை பொருளாசையை தூண்டுகிற ஊழியர்களுக்கு ஐயோ, அவர்கள் நித்தியத்தை பார்க்க முடியாதபடி ஜனங்களை குருட்டாட்டம் செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் வேதனை அதுதான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு பைபிள் விரோதி அல்ல, தேவன் விரோதமானவர் அல்ல, நாங்களும் விரோதமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர் ஒரு சில பாதைகளை அனுமதித்தா அவரை நான் புரிந்து கொள்வேன். ஏனால் அவருடைய தகப்பன் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இந்த நிச்சயத்தோடு வாழ்ந்தாலும், அதாவது என்ன வந்தாலும் இயேசு போதும். ஆமென். பழைய பரிசுவன் என்ன பாட்டு பாடு, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன். நல்ல கை தட்டி பாடுங்க. ஓ என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஓ என்ன என்றும். எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். பாருங்க, முதல் சரணம், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். சரி, இப்ப இரண்டாவது சரணம் பாருங்க, பிசாசின் சோதனை. ஃபர்ஸ்ட்ல பாருங்க பாசிட்டிவ் கன்ஃபெஷன், இரண்டாவது பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் உன் செல்ல. உலகமும் மாம்சமும், ஆமா, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாம்சம் அழுகி. இதுதாங்க பழைய பரிசுத்தவானுடைய நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சின்ன காரியம் உனக்கு வரக்கூடாது, உனக்கு உடம்பு அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. எங்க அப்பாவுக்கு தெரியும் போடா அப்படி சொல்லணும் நீங்க. ஆமென். பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வதிப்பார். ஆனா அது என்னுடைய நோக்கம் அல்ல, நித்திய பரலோக ராஜ்யமே. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், வீடு எனக்கு கொடுப்பார், கொடுக்கலனாலும் இப்படி சொல்ற ஆட்களை தான் கர்த்தர் எழுப்புதல பயன்படுத்த போகிறார். ஐயோ வீடு கிடைக்கல, என்ன வீடு, நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார், வீடு கொடுப்பாரு. நீங்க அப்படி ஆசீர்வாதமா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா என்னுடைய இருதயம் அங்க இருக்கக்கூடாது. ஆமென். ஐயோ ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் பாடு. கன்னியாகுமரியில் வீடு கட்டணும், டவுரி கொடுக்கணும். ஹல்லேலூயா.
இந்த சாபமெல்லாம் சபையிலிருந்து மாறணும். ஆமென். இந்த டவுரி பேரம் பேசுகிறவன் பரலோகம் போக வாய்ப்பே இல்லை. பிள்ளைங்களை நம்ம பெற்றிருக்கிறோம், வளர்த்திருக்கிறோம், படிக்க வச்சிருக்கோம். சந்தோஷமா பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய, பிள்ளைகளுக்கு தானே சேர்த்து வைக்கிறான். கொடுக்கறத வாங்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இவளை கொடுத்தா தான் கட்டுவேன்னா அவனுக்கு பிள்ளைகளை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஹலோ, கன்னியாகுமரிக்கு அதிகமாக பேசப்பட வேண்டிய வார்த்தைகள் இது. சபையிலிருந்து இந்த சாபங்கள் மாற்றப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒழுக்கத்தில் நீங்க வந்து பாருங்க, உங்க பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. வீடு கொடுத்தாரா, அவரு கார் கொடுத்தாரா, அட பாவி நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் எல்லா கூட்டங்களிலும் பேசுகிறேன், நிறைய கன்வென்ஷனில் இந்த பக்கம் பேசுகிறேன். ஏன்னா செகண்ட் டைம் என்ன கூப்பிடுறது இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் மறுபடியும் கூப்பிட்டீங்கனாலும் இதைத்தான் பேசுவேன் நான். அதனால் நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை. நமக்கு நல்லது தான். வசனத்துக்கு செவி கொடுக்காத ஆள்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது. ஆமென். எழுப்புதல் வருதியா, தேசம் தேவனை அறியணும்யா. நான் இன்னும் பொருளாசை உள்ள மனிதர்களா வாழக்கூடாதுயா. நித்திய பரலோக தரிசனத்தோடு செயல்படணும்யா. ஆமென். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் தேவ சித்தம் நிறைவேறணும். இயேசுவை நேசிப்பேன். நான் உலக ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அதனால்தான் பவுல் சொல்றார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் காட்டிலும் பரிதாபமான ஆளு. இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கு. எல்லா பிரசங்களுங்க இந்த உலக ஆசீர்வாதங்களையே நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா நம்மளை கர்த்தர் இந்த உலகத்திலையும் நல்லா வைப்பார். சிம்பிள். நீங்க இன்னைக்கு பேசுற, நேற்று பேசுன, இன்னைக்கு தொடர்ந்து பேசுகிற ஆவிக்குரிய காரியங்கள், உங்க பாஸ்டர் அப்படிதான் பேசுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை அதை மட்டும் நீங்க கை கொண்டு தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா தலைமுறைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஞானி சொல்றான், நீதிமானுடைய சந்ததியை நான் பார்த்திருக்கேன்டா, அவர்கள் அப்பத்திற்கு இறந்து திரிந்ததை நான் பார்க்கல. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தம், யாக்கோபுக்கு கொடுத்த உடன்படிக்கையை இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல்ல பாதுகாக்கிறார்னா உன்னுடைய தலைமுறை, உன்னுடைய சந்ததிக்கும் அதே உடன்படிக்கையை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனால தான் சொன்னார், 1000 தலைமுறை வரைக்கும் கிருபையும் இரக்கத்தையும் செய்கிறவர். அதனால தேவையில்லாத காரியங்களெல்லாம் தள்ளிட்டு நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கவனிங்க, திரும்ப செய்திக்குள்ள வரேன். இந்த சூழ்நிலையில, பாபிலோனிலே, நெருக்கத்திலே, அடிமைத்தனத்திலே இவர்கள் இன்னும் தேவனோடு நெருங்கினார்கள். நெகேமியாவை கர்த்தர் பயன்படுத்தினதற்கு காரணம், தானியேலை கர்த்தர் பயன்படுத்தினதற்கு காரணம், ஆமென், அவர்கள் தங்கள் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேள்வி கேட்கவில்லை. தன் ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் மிக தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். நீங்க இதை பண்ணதுனால தான் அது வந்துச்சு, இதை பண்ணதுனால தான் அது வந்துச்சுன்னு சொல்ற ஊழியக்காரன் குழப்பினாங்கன்னா அவன் பக்கம் போகாத. ஆண்டவன் சொல்லு, கர்த்தர் அனுமதித்தார் நன்மைக்காக. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எனக்கு என்னோட பிரேயர் பார்ட்னர், என்னுடைய ஜெப பங்காளர். நாங்கள் கடந்து ஜெபம் பண்ணுவோம் எப்பவும். நல்ல 2 பிரதர்ஸ். ஒருத்தன் ஈரோட்டில் பாஸ்டராக இருக்காரு, நான் வாடா போடான்னு பேசுகிறேன், அதே ஸ்லாங்கில் பேசுகிறேன். ஆமாம். இன்னொருத்தன் கனடாவில் இருக்கிறான், கனடாவில் இருக்கிறான். அவன் பயங்கர 6 ஃபீட்டுக்கு மேலே, ரொம்ப ஹைட்டு. கவுனிங்க, அவன் ஹீரோ ஹோண்டா வச்சிருந்தான். என்ன, நான் யமஹா வச்சிருந்தேன். நான் யமஹா பைக்கில் பயங்கர ஃபாஸ்ட்டாக போவேன். இன்றைக்குமே எனக்கு, நான் சொல்லுவேன், ஸ்லோவாக ஓட்டுறதுக்கு எனக்கு தெரியாது. காரில் 150, 160, 170. யாராவது என் கூட வர்றதுன்னா வாங்க போகலாம். ஐவனை கேட்டு பாருங்க. எனக்கு ஸ்லோவாக ஓட்ட தெரியாது. ஆண்டுடைய கிருபையினால் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். சார், யமஹாலையும் அப்படிதான். ஒரு ஊழியக்காரர் ஒரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணார், அண்ணே நீங்கள் கிருபியாக உயிரோடு இருக்கீங்கண்ணே.
நான் என்னையா திடீர்னு சொல்கிறேன், உங்களை ஆயுசு கெட்டி நான் என்னையா நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு இந்நேரம் போய் சேர்ந்துருக்கணும்னு. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு 6 அடிக்கு மேலே 6.25 அடி இருக்கான். அவன் ஹீரோ ஹோண்டாவில் அவன் 40க்கு மேலே போக மாட்டான். எப்படி போவான்? 40ல் தான் போவான். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? ஒரு பூனை குறுக்கில் வந்து கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிருச்சு. அவங்கெல்லாம் சிபிஎம் சபையை சார்ந்தவர்கள். போன மாதத்தில் கூட அவங்க அக்கா அவங்க குடும்பத்தை போய் நான் பார்த்துட்டு வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் அதுவும் அவன் ஹைட்டு, இந்த இடுப்பும் இந்த காலும் சேர்ற இந்த ரவுண்டில் ஒரு சிப்பு இருக்குமா, ரவுண்டாக ஒரு, அந்த சிப்பு உடஞ்சிருச்சு. கோயம்புத்தூரில் ரிச்மாண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் அட்மிட் பண்ணாங்க. 1 மாதத்துக்கு மேலே இருந்தால் நான் கூட போய் நாங்கள் இருந்து, நவ் ஹீஸ் இன் கனடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சிஸ்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ காலையில் ஜெபம் பண்ணாமல் போனதுனால தான். நான் சொன்னேன், எப்பா ஜெபம் பண்ணாமல் போனதுக்கு கர்த்தர் கால் ஒடிச்சார்னா எல்லாருமே ஆர்த்தோ வார்டில் தான் படுத்துட்டு இருப்பான். நான் சொல்கிறது உண்மைதான். ஆண்டவரை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இதை பண்ணதுனால கர்த்தர் இதை பண்ண, இதை பண்ணதுனால இதை. கர்த்தர் அனுமதித்துவது நன்மைக்காகவே. ஃபினிஷ்ட். உங்களை நிறைய பேர் நியாயம் இருப்பாங்க. ஆமாம், ஏன் உனக்கு, ஏன் பாஸ்டருக்கு இப்படி வந்தது, ஏன் இவருக்கு வந்தது, ஏன் உனக்கு இப்படி வந்தது? அவனெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காத. நீ சொல்லு, எங்கள் அப்பா எனக்கு யாருன்னு தெரியும்டா. அவர் அனுமதித்ததெல்லாம் தீமைக்காக இல்லடா, நன்மைக்காகவே. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. இந்த நெகேமியா அப்படி இருந்து நம்ம படிக்கிறது என்னன்னா, தன் ஆண்டவரை அவன் அறிந்திருந்தான். நெகேமியாவை குறித்து நான் பின்னால் நிறைய பேசுகிறேன். நாளைக்கு கர்த்தர் அவனை எப்படி வல்லமையா, இந்த மைண்ட் செட், இந்த கிளியர் மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் வாயில் ஏன் நடந்தது, எதுக்காக ஒன்றும் கேட்க மாட்டீங்க. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ, இதை அனுமதிச்சதுக்காக ஸ்தோத்திரம், இதை நீங்களே கிளியர் பண்ணிடுவீங்க, ஸ்தோத்திரம். நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், என் கூட என்ன பேசுகிறீங்க, நான் என்ன சரி செய்யணும், அவ்வளோதான். கிளியர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவார். காரியம் மாறுதலாக முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா எனக்கு அப்பாக்குள்ள உறவு, இடையில கசப்பு வராது, தவறான புரிந்து கொள்ள வராது. இதெல்லாம் சரி பண்ணிட்டு நான் இன்னும் அவரை நேசிப்பேன், இன்னும் நான் ஜெபிப்பேன். முதல்ல விட நான் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி விட்டேன் என்கிற அனுபவத்தை கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய தெளிவை தந்தாரு. இங்க இருக்கிற அநேகர் மற்றவர்கள் உங்ககிட்ட சொன்னதுனால உங்கள் இருதயத்தில் காயத்தோடு இருக்கிறதை நான் பார்க்கிறேன், ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறேன். உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியத்தை கர்த்தர் அனுமதித்ததுனால, ஈவன் யுவர் பேரண்ட்ஸ், உடைய க்ளோஸ் சர்க்கிள், உன் சர்ச்சில் உன் காது விழ இவன் அப்படி பண்ண, அதனால தான் கர்த்தர் இதை அனுமதிச்சான்னு சொல்லி உன் இருதயம், தாவீது சொல்ற மாதிரி என் எலும்புகள் நொறுங்கி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு சிலரை நான் இங்கே பார்க்கிறேன். உன் இருதயத்தில் காயம் கட்ட கர்த்தர் கூட தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். எல்லாத்தையும் தூக்கி வீசு. கர்த்தர் எனக்கு அனுமதித்தது என்னை அவரோடு கூட நெருக்கமாக சேர்ப்பதற்காகவே. இந்த வனாந்தரம் தொடர் கதை அல்ல. வனாந்தரத்திற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். வனாந்தரம் நான் தோற்று போன இடம் அல்ல, கர்த்தர் என்னை உருவாக்குகிற இடம்தான் வனாந்தரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? நான் ஆவியில உணர்ந்ததை நான் கேள்வி கேட்கட்டுமா? இங்க இருக்கிற எத்தனை பேர் அந்த காயத்தோடு இருக்கிறீங்க? உங்க கைகளை உயர்த்துங்க. சும்மா எல்லாரும் உயர்த்துறீங்களா? என் வாழ்க்கையில் வந்தது, உன் குடும்பத்தில் வந்தது, இப்படித்தான் வந்தது, இதனால தான் வந்தது, இதனால தான் என் பிள்ளைக்கு இதை ஆண்டவர் அனுமதிச்சார், இவன் இதை பண்ணதுனால தான் இதை செஞ்சார், இதனால தான் என் வாழ்க்கையில் இப்படி போகிறான் அப்படின்னு நான் சொன்னதுனால நான் காயத்தோடு இருக்கிறவன்ற மட்டும் மறுபடியும் கையை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் கரங்களை பார்க்க விரும்புகிறாரு. எனக்கு கர்த்தர் என் கூட பேசுனதை தான் நான் சொல்கிறேன். ஒரு சில கையை உயரத்தில், ஆனால் நீ அந்த பாதையில் நடந்து போகிற, இன்னைக்கு கர்த்தர் உன் காயத்தை ஆற்றுகிறதை நான் பார்க்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி வீசுறேன். சொல்லு, எங்க அப்பாக்கு எனக்கு இருக்கிற உறவு 3வது நபருக்கு தெரியாது. அவர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். அவர் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காகவே. நான் இந்த நேரத்தில் ஆண்டவரை கசந்து கொள்ள மாட்டேன், சர்ச்சுக்கு வராம பின்மாறி போக மாட்டேன்.
ஜெபம் நான் போக மாட்டேன், பைபிள் வாசிக்காம இருக்க மாட்டேன். நான் முதல்ல விட இன்னும் அதிகமா ஆண்டவரோடு கூட நான் நெருங்க போகிறேன், நான் எழும்ப போகிறேன். கரங்களை தட்டி ராபா ராகா ராதானா ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு சில நிமிஷங்கள் துதிங்க. கர்த்தருங்க காயங்களை கட்டுவாராக. ரே மகாரா தானா எழும்பு. என்ன வந்தாலும் நம்புவேன்னு சொல்லுங்க. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் சொல்லுங்க. எந்த காரியமும் இயேசுவை விட்டு என்னை பிரிக்க முடியாது சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில நான் இன்னும் அதிகமா ஜெபம் பண்ண போறேன், இன்னும் அதிகமா ஆண்டவரோடு நடக்க போகிறேன், பிசாசை நான் வெட்கப்படுத்த போகிறேன். சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிங்க பார்க்கலாம்.